ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு முன்னாடி போடுற இன்டர்லாக் கல் எப்படி பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியலன்னா அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த இன்டர்லாக் கல்லோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, நம்ம காங்கிரீட் போடுறதுக்கு பதிலாக இந்த இன்டர்லாக் கல் வீட்டுக்கு முன்னாடி போடும்போது மழை தண்ணி எல்லாமே மண்ணுக்கடியில் போய் அது கிரவுண்ட் லெவல் வாட்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லெட் வீடியோ. உங்களுக்கும் இந்த மாதிரி கல் வேணும்னா இந்த வீடியோவோட எல்லாம் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இன்டர்லாக்கல் தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜல்லியும் பாறை மணலும் சிமெண்ட்டும் தான். இது எல்லாத்தோட அளவையும் அவங்க வச்சிருக்கிற அந்த உருட்டு வண்டியில் அளந்து போட்டுக்கிறாங்க. இவங்க அளந்து வச்சிருக்கிற ஜல்லி, சிமெண்ட், அப்புறம் பாறை மணலை எடுத்து இந்த மிக்சர் மிஷினில் தட்டுறாங்க. இது என்ன ரேஷியோவில் இந்த கலவைகளை கொட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டி பாறைப்பொடி, ஒரு வண்டி ஜல்லி, இன்னும் ஒரு பக்கெட் நிறைய சிமெண்ட். இந்த ரேஷியோவில் தான் இந்த மூலப்பொருளை எல்லாமே இந்த மிக்சர் மிஷினில் கொட்டுறாங்க. நம்ம போய் இந்த டைம் ப்ரொடக்ஷன் டைமுன்றதுனால இந்த வேலைகள் ரொம்பவே பரபரப்பாக நடந்துகிட்டு இருந்தது. பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. எல்லாமே ரொம்ப சுறுசுறுப்பாக வேலைகளை பார்த்துட்டு இருந்தாங்க. எடுத்து வச்சிருக்கிற அந்த ரா மெட்டீரியல் எல்லாம் மிக்சர் மிஷினுக்குள்ளே தட்டுறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான தண்ணியை கொஞ்சோண்டு ஊற்றிக்கிறாங்க. எடுத்து வச்சிருக்கிற அந்த ரா மெட்டீரியல் எல்லாம் மிக்சர் மிஷினுக்குள்ளே தட்டுறாங்க. இந்த மிக்சர் மிஷின் இந்த கலவைகள் எல்லாமே ரொம்ப நல்லாவே கலக்குது. அப்படியே அது கலக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கிறாங்க. இந்த கலவை எப்படி இருக்கணும்னா, ரொம்பவே தண்ணியாக இல்லாமல் அதே டைமில் ரொம்பவே கட்டியாக இல்லாமல் ஒரு செமி சாலிட் இல்லைன்னா செமி லிக்விட் ஸ்டேஜில் இருக்கணும். ஒரு 5 நிமிஷம் இந்த மிஷினில் வச்சு இந்த கலவைகளை நல்லா கலக்கி முடிச்ச அப்புறமா அதை கொட்டிக்கிறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்க்கும்போது கிரைண்டர் மாதிரி ஒரு மிஷினில் சின்ன சல்லியும் அதுக்கு கூடவே சிமெண்ட் கலவையும் போட்டு நல்லா கலக்கி அதை இந்த மாதிரி அவங்க வச்சிருக்கிற அச்சில் எடுத்து ஊற்றி கன்வேயர் வழியாக அடுத்த ப்ராசஸுக்கு அனுப்புகிறாங்க. இந்த வேலைகள் எல்லாமே ரொம்பவே ஸ்பீடாகவும் அதே டைமில் ரொம்பவே அக்குரேட்டாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த இன்டர்லாக் பண்ணுறதுக்கு அவங்க அதுக்கு ஏற்ற அளவுக்கு அச்சுகளை வச்சுருக்கிறாங்க. இந்த அச்சை வச்சு தான் அந்த கல்லை ரெடி பண்ணுறாங்க. உங்களுக்கும் என்னென்ன டிசைனில் தேவையோ அதே டிசைனில் நீங்கள் இவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணிங்கன்னா அந்த டிசைன் அச்சை வச்சு உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. இப்படி அந்த சின்ன சின்ன சிமெண்ட் கலவை அந்த பாக்ஸுக்குள்ளே கொட்டி அவங்க கன்வேயர் வழியாக அடுத்த ப்ராசஸுக்கு அனுப்புனதும் அங்கே இருக்கிறவங்க அதில் அந்த மெட்டல் கலவையை அதில் ஃபுல்லாக ஃபில் பண்ணி கரெக்டான அளவுக்கு வச்சு அதை நல்லா அமர்த்தி அடுத்த ப்ராசஸ்க்கு அனுப்புகிறாங்க. இதில் இந்த சிமெண்ட் கலவை ரொம்ப அதிகமாகவோ ரொம்ப கம்மியாகவோ இருக்கக்கூடாது. அதனாலவே ஒரு 3-4 பேர் இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கும் இந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான இன்டர்லாக் வேணும்னு நினச்சிங்கன்னா நான் இந்த வீடியோவோட எண்டில் இவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். தாராளமாக நீங்கள் இவங்களை ரீச் அவுட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வீட்டுக்கும் கொண்டு வந்து டெலிவரி பண்ணி கொடுப்பாங்க. இது ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாது. இந்த இன்டர்லாக் எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு தான் இந்த வீடியோவை நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, அங்கே வேலை செய்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த வேலைகளை பார்க்குறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு தான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறோம். கலவையை ஃபில் பண்ணி முடித்த இந்த அச்சு எல்லாமே கன்வேயர் வழியாக இன்னொரு இடத்துக்கு வருது. அந்த இடத்துல இருந்து இவங்க அந்த கல் எல்லாமே எடுத்து காய வைக்கிறாங்க. இந்த கலவை நிரப்பப்பட்ட இந்த அச்சை எல்லாமே கொண்டு வெயிலில் வச்சு வெயிலோட தாக்கத்தினால தான் இது எல்லாமே காஞ்சி வருது. சப்போஸ் மழை டைமாக இருந்தால் அந்த வேலைகளை பார்க்க முடியாது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கலவைகள் எல்லாமே காயாது. அது காயாமல் இருக்கும்போது இந்த கல் கரெக்டான ஷேப்லேயும் கரெக்டான பக்குவத்துக்கும் கிடைக்காது. இதனால இந்த தொழிலுக்கு நிறைய நஷ்டம் வர வாய்ப்பு இருக்குது. இவங்கக்கிட்ட எக்கச்சக்கமான டிசைன்லையும் எக்கச்சக்கமான கலர்லையும் எக்கச்சக்கமான வெரைட்டிலையும் இந்த இன்டர்லாக் கல்லெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க.
இவங்களோட ஃபேக்ட்ரி அவுட்லெட்டை பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமாகவும் ரொம்பவே பிரம்மாண்டமாகவும் அதே டைமில் ரொம்பவே ஃபாஸ்ட்டாகவும் இவங்க இந்த வேலைகளெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நீங்களும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடியோ உங்கள் வீட்டுக்கு பின்னாடியோ காங்கிரீட் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி இன்டர்லாக் கல்லுகளை வாங்கி பதிக்கும்போது அது மழை தண்ணி பூமிக்கு அடியில் போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்க்ரீனில் தெரியிற நம்பர் தான் இவங்களோட கான்டாக்ட் நம்பர். தாராளமாக நீங்கள் இவங்களை ரீச் பண்ணி வாங்கிக்கலாம். பாய்.